வணக்கம் நண்பர்களே. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேத்துக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தாங்க இந்த வீடியோ. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெருநாய்க்கள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நிறைய சின்ன குழந்தைகளும் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட போகிறாங்க இல்லையா, அதனால் பிள்ளைங்க வெளியே விளையாடுவாங்க. ஆனால் அந்த தெருநாய் இருக்கனால பிள்ளைங்க வெளியே விளையாடவே பயப்படுறாங்கங்க. ஆனால் அந்த நாய்ங்களை பார்க்கவும் பாவமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்குது, பசியில் கத்துதுங்க நல்லா தெரியுது. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு போய் தண்ணி வைக்கவும் சாப்பாடு வைக்கவும் நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கே பயமாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்குங்க. அதனால் நானே யோசித்து பார்த்து கூகுளில் போய் தேடி ஒரு நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணேங்க. அங்கே ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் ஏரியா மாநகராட்சி இல்லை, அதனால் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சார், நாய் தொல்லைக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் கமெண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டதுக்கு, வேணா நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்ன சார் வாட்ஸ்அப் பண்ணன்னு கேட்டால், ஒரு லெட்டர் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. லெட்டர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான்னு கேட்டால், இல்லை நாயை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. நாய் அங்கிட்டும் இங்கிட்டும் குழைச்சிட்டு தெரியுற நாயை போய் எப்படிங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாயை ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பியிருக்கேங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக அனுப்பியிருக்கேன். ஆனால் இதுக்கான நடவடிக்கை எவ்வளோ சீக்கிரம் எடுப்பாங்கன்னு தெரியலை. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம்.